அனைவருக்கும் வணக்கம் and welcome to வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ். ராகேஷ் அவர்களே, எஸ் பூஜை, ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பதற்கு காரணம் என்ன? இது சிந்தனைன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது சில விஷயங்கள்லாம் லைஃப்ல வந்துட்டு மாற்றவே முடியாது. இந்த காம்பினேஷன் அப்படிங்கிற விஷயம் அதில் வந்து முக்கியமான விஷயம் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இட்லி அப்படின்னா இட்லிக்கு வந்து சட்னி தான் நல்லா இருக்கும். சாம்பார் கூட நல்லா இருக்கும். ஆனால் சட்னி தான் டேஸ்ட். ஓகே ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போனா ஒரு பாயாவோ இல்லாட்டி ஒரு தேங்காய் பாலோ அதான் நல்லா இருக்கும். ஓகே. ஏன்னா அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்படி சாப்பாடே வெரைட்டியாக பார்க்கும்போது மக்களாக பார்க்கும்பொழுது அந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ரஜினி சார் அப்படின்னா எஸ்பிபி சார் இருக்கணும். ஏன்னா அவர் வாய்ஸ் தான் செமையாக செட் ஆகும். எஸ். அதே மாதிரி ஊர்வஷி மேம்னா ஜெயராம் சார் இருக்கணும். மனோரமா ஆட்சி இருந்தால் கண்டிப்பாக நாகேஷ் சார் வந்து ஒரு சீன்லேயாவது வரணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய அழகான காம்போலாம் இருக்க மாதிரி நம்மளுடைய சன் தொலைக்காட்சியில் ஒரு காம்போ இருக்காங்க. அப்படிப்பட்ட காம்போ தான் இன்னைக்கு நம்மளுடைய வணக்கம் தமிழ் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. எஸ். இவங்களை பற்றி சொல்லணும்னா ஹிட் ஜோடி, ஹிட் காம்போ, வைரல் பேர் இப்படின்னு நிறைய வார்த்தைகள் நம்ம சொல்லலாம். சில பேர் வந்து ஸ்க்ரீனில் ஏதாவது பண்ணாதான் வந்து நம்மளுக்கு அட்டென்ஷன் போகும். இவங்க வந்து ஸ்க்ரீனில் அமைதியாக நின்னாலே நமக்கு அட்டென்ஷன் போகும். ஏன்னா அமைதியாக அங்கே ஏதாவது ஒரு ரியாக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸில் அவங்களை கவனிச்சா தெரிஞ்சிடும். அப்படி நம்ம சன் குடும்பங்கள்லேயே வந்து ஒரு ஹிட் காம்போவான தேவ் அண்ட் காவ்யா அவர்கள் வந்திருக்காங்க. அண்ட் இப்போ துளசி குடும்பத்திலிருந்து லெட்ஸ் வெல்கம் லதா மற்றும் அருள் அவர்கள். வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கும், சூப்பரா இருக்கும். எஸ். ரோஜா கூட மலர்றத மறந்துடலாம், ஆனா நீங்க அப்படியே ரோஜா மலர் மாதிரி இருக்கீங்க பாருங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை திரும்ப பார்த்ததுல. அண்ட் வெல்கம் பேக் டு வணக்கம் தமிழா. அண்ட் எனக்கு தெரிஞ்ச தேவ் சார் ஒரு 5 வருஷம் குறைஞ்சிருக்காருல்ல? அப்ப அவங்களுக்கு ஒரு 10 வயசு குறைஞ்சிருக்கு. 10 வயசு ஏறி இருப்பேன். ஆனா பாருங்க இந்த காம்பினேஷன் கூட பாருங்க, பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன். இது கூட ஒரு காம்பினேஷன், ஒரு அழகான காம்பினேஷன் இருக்கலாம், இல்ல கூட இருக்கலாம். தட்ஸ் ஆக்சுவலி டெலிபதி. எங்களை ஷூட்ல செட்ல எப்பவுமே கேட்குற ஒரே விஷயம், ரோஜா டைம்ல இருந்து மேக்ஸிமம் சீன்ஸ் எங்களோட 2 ஷாட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே கலர் ட்ரெஸ்ல தான் இருப்போம். we never used to talk or match பண்ணிலாம் இதுக்கு நடந்ததில்லை. ஒன்று என் பிளவுஸ் காம்போல ஷர்ட் இருக்கும், இல்லைன்னா என்னோட சாரி கலர்லேயே போட்டு நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு நாளைக்கு 5 சீன் பண்ணோம்னா மேக்ஸிமம் 4 சீன் ஒரே கலரில் தான் இருப்போம். ஓகே. இந்த அன்எக்ஸ்பெக்டட் காம்போன்னு சொல்லும்போது ஒரு வேளை வந்து இதனாலே என்னமோ தெரியல, அடுத்த ஒரு டேரக்டர்ஸ் மனசுலாம் வந்து இந்த காம்போவை அப்படியே கூப்பிடலாமே அப்படின்னு யோசிச்சிடுறாங்களா? கண்டிப்பாக இருக்கும், அது கூட காரணமாக இருக்கலாம். ஏன்னா நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம், இந்த காம்போவை வச்சுதாங்க அவங்க இருந்தால் இவங்க இருக்கணும், கண்டிப்பாக இவர் இருந்தாலும் அவங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது துளசியில் வந்து திரும்பி அந்த காம்போன்னு சொல்லும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தேவன் நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு கேரக்டர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு பேர் யாராக வர போகிறாங்கன்றது, ஏன்னா கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த முக்கியத்துவம் வந்துட்டு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் இருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நிறைய வருஷம் அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருப்போம். ஸோ ட்ராவல் பண்ணும்போது நம்மளோட இன்னர் நவுட்ஸ் அவங்களுக்கு தெரியும், அவங்களோட இன்னர் நவுட்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒரு சீன் பண்ணும்போது அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ எனக்கு காவியான்னும் போது ஐ வாஸ் ஹாப்பி. சரி சொல்ல ஒரு காம்போ திரும்பியும் வருது பண்ணலாம். இது வந்து 1 2 3வது காம்போன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோர்த் 4வது காம்போ இது. நாங்கள் 2 பேரும் ஒன்றா பண்ணுறோம். எங்களுக்குள்ள இருக்க அந்த கம்ஃபர்ட்னஸ் என்னன்னா ஆக்டிங் இம்ப்ரவைசேஷன். நாங்கள் எப்போ பண்ணாலுமே ஒரு சீன் எங்கள் கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா அவரும் நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணுவார். அவர் இதுதான் பண்ணுவாருன்ற ஒரு ஐடியா எனக்கு வந்துடும். ஸோ இப்போ நான் இதை தான் ரியாக்ட் பண்ணுவேன்றது அவருக்கு தெரியும். நாங்களே பேசி வச்சுட்டு டைலாக்ஸ் மட்டுமே இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆக்ஷன் ஓரியன்டில் நிறைய டெவலப் பண்ணிகிட்டே இருப்போம். டக்குன்னு வந்து இடிச்சுக்கிற மாதிரி அப்படின்னு நான் கத்துற மாதிரி அந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டே இருப்போம். அது எங்களுக்கு ரோஜாலேருந்து அப்படியே அழகாக அது பழகிடுச்சு. ஸோ அதனால அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அடிக்கும்போது வி ஆல்வேஸ் ஹேவ் தட். அண்ட் துளசி குடும்பம் அப்படின்னு பார்க்குறப்போ இப்போ தான் ஆரம்பிச்சாங்க. அண்ட் பரபரப்பாக இப்போ கல்யாண சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் நிறைய இடத்துல நோட் பண்ணுறது என்னன்னா துளசி குடும்பத்துடைய லொக்கேஷன்ஸே வந்து ரொம்ப லைவ்லியாக முடிஞ்ச அளவுக்கு வித்தியாசமாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ முக்கியமாக அந்த லாங்குவேஜுங்க, அந்த லாங்குவேஜ் வந்து அதுதான் பெரிய ஹிட்டுன்னு சொல்லுவேன். அந்த லாங்குவேஜை பிடிச்சி அழகாக டப் பண்ணியிருக்காங்க டப்பிங் ஆர்டிஸ்ட். அந்த ஸ்லாங், அந்த ஹீரோயின் பேசுகிறதும் ஸ்லாங் நல்லாயிருக்கு. நம்ம அருண் உங்களுக்கு தெரியும், அது மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேடான ஒரு ஹீரோ. ஸோ அது அருணை பார்க்கும்போது ஏன்னா ஃபஸ்ட்டு அவனை வந்து இந்த சுந்தரி சீரியலில் பார்க்கும்போது நான் ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கும்போது என் பையனும் என் ஒய்ஃபும் சொன்னாங்க, இந்த மாதிரி பாப்பா ஒருத்தன் சுந்தரியில் வந்திருக்கான், அவனை பாருங்க பாப்பா அப்படின்னா. எவ்வளோ ஆர்டிஸ்ட் சொன்னாங்க, எல்லாரையும் பார்த்துட்டு போனா, இல்லை பாப்பா நீங்கள் பாருங்க அப்படின்னா. அப்போ அது பார்க்கும்போது இவனும் அவன் கூட வந்து இன்னொருத்தன் வருவான், கருப்பு அசிஸ்டன்ட் ஒருத்தன் வருவான். ஸோ இவங்க 2 பேர் பண்ணது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நான் ஜென்ரலாக போனீங்கன்னா ஒரு இடத்துக்கு போனேன்னா ஐ கீப் அப்சர்விங் பீப்புள். ஏன்னா எந்த இடத்துல இவங்க கேரக்டர் நம்ம ப்ளே பண்ண வேண்டியது இருக்கோம் தெரியாது. இப்போ நம்ம ஷோஸில் போகும்போது கூட அங்கே ஒரு அசிஸ்டன்ட் இருக்கார், மேக்கப் அசிஸ்டன்ட். அவரோட ஸ்லாங் நான் பிடிச்சிருக்கேன். நான் அது பண்ணணும்னு எனக்கு ஆசை. பட் அதுக்குண்டான டைமே போகிறன்றது தெரியாது. ஸோ இந்த மாதிரி கேரக்டர் அப்சர்வ் பண்ணும்போது இவன் கேரக்டரைசேஷனே வித்தியாசமாக இருக்கும் எப்போவுமே.
ஸோ 2014 இண்டஸ்ட்ரியில் இருக்கேன்றான். பட் நான் பார்த்தது சுந்தரி சீரியல் தான். பட் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இவன் நடந்துக்கிற விதமும் சரி, இவன் பேசுகிற விதமும் சரி, ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஸோ அந்த அடாப்ஷன்றது அவன்கிட்ட நிறைய விஷயங்கள் நானும் கற்றுக்கிட்டு இருக்கேன். இன்னும் I have to still learn from him a lot. Oh, that's nice. Super. அஃப்கோர்ஸ் ஹீரோ மட்டுமே இல்லை, அங்கே நடிக்கக்கூடிய எல்லார்கிட்ட இருந்தும் இப்போ புதுசாக நிறைய பார்க்குறோம். தட் இஸ் வாட் வி ஃபெல்ட். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய இப்போ இதில் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம இருந்த ஒரு காலகட்டங்களில் தாண்டி இப்போ இவங்க நடிக்கிற ஒரு பேட்டர்னே வேற மாதிரி இருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன், டிஃப்ரெண்ட் பாடி லாங்குவேஜ், மேனரிசம்ஸ் எல்லாமே மாற்றுறாங்க. நம்ம வந்து ஷார்ட் டேக் போகும்போது தான் அந்த கேரக்டராக மாறும். டேக்கு போறோன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அந்த சீனுக்கு கேரக்டரை மாறி தான் வெளியே ரூம்ல இருந்தே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பவே பாடி லாங்குவேஜ் மாத்திக்கிறாங்க, ஃபேஸ் என்னது இங்கிருந்தே அந்த கேரக்டர் வந்துருது, அடுத்த சீன் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. கேட்டுட்டு வெளியே போகும்போது அந்த கேரக்டராகவே வாழ்றாங்க. தட்ஸ் வாட் ஐ ஃபெல். நல்லா இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி பேசிட்டு இருக்கிறப்போ 2 பேருமே சொன்ன மாதிரி அமேசிங்கான சீரியல்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கீங்க. நிறைய கதாபாத்திரம் இன்னுமே ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு பர்சனலி இந்த ஒரு கேரக்டர் பண்ணுறப்போ கொஞ்சம் என்னோட க்ளோஸ் டு ரியாலிட்டி, என்னோட கேரக்டரும் இந்த நான் பிரதிபலிச்ச கேரக்டரும் ஒன்றா இருந்தது அப்படின்னா அது என்ன சீரியல், என்ன கேரக்டர்? தேவ் சார் உங்களுக்கு. ஆமாம், அரிசி மூட்டை. அரிசி மூட்டை சித்தியில் வந்து கொஞ்சம் என் பழக்கமே அந்த காலத்தில் வந்து நிறைய சாப்பிடுவேன் நான். ஸோ எனக்கு டேரக்டர் கூப்பிட்டு அந்த கேரக்டர் கொடுத்தோன்னே இதில் வந்து நீ சாப்பிட்டுட்டே இருந்தானே, சரி சார் அப்படின்னு. ஸோ மானிட்டர் பார்க்கும்போதெல்லாம் நான் சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். சாப்பிட ஆரம்பிச்சோன்னா ஒரு நாள் வந்து மேடமோட ஒரு காம்பினேஷன் வந்து சித்தி கூட மானிட்டர் தோணுன்னா இந்த முறுக்கு டப்பா இவ்வளோ பெரிய டப்பா இருந்தது. டப்பா வச்சு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருந்தேன். சரி நான் டேக் போகலாம் அப்படின்னு. சார் டப்பா காலி சார் அப்படின்னு. டேய் ஒரு டப்பா முறுக்குடா அப்படின்னாரு. சார் நீங்கள் தானே சார் சாப்பிட்டுனே பேச சொன்னீங்க. சாப்பிட்டுனே பேசிட்டேன் சார், முடிஞ்சிச்சு சார். டேய் அடுத்த தடவை உனக்கு முறுக்கு டப்பா கொடுக்காதீங்கடா அப்படின்னாரு. முறுக்கு டப்பா இல்லாமல் எடுத்தோம் ஷார்ட். அதை இன்னும் அந்த மாதிரி எனக்கு நான் அப்போ வந்து நிறைய சாப்பிடுவேன். ஸோ இன்றைக்கும் சாப்பிடுவேன், அன்றைக்கும் இல்லை இன்றைக்கும் சாப்பிடுவேன். ஸோ அந்த கேரக்டர் எனக்கு வந்து ரொம்ப எனக்கு என் லைஃப்பில் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இல்லை இப்போ வரைக்குமே அந்த ஒரு பேர் வந்து சித்தி பார்த்து எல்லாருக்குமே அந்த அரிசி முட்டை அப்படிங்கிறது உங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க மைண்டுக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு ரோலில் தான் பண்ணியிருக்கீங்க அரிசி முட்டை. இப்போ வரைக்குமே வந்து ஒன் ஆஃப் த அப்போ எனக்கு ஒரு வயசு இருந்துச்சு அந்த அரிசி முட்டை. சரி ரைட்டு, அப்படியா? ரைட்டு, இதுக்காக தான் நீ இதை எடுத்தியா? எனிவேஸ் அது வந்து ஒரு சிக்னேச்சரான கேரக்டர், மறக்கவே முடியாது. அண்ட் மேம் உங்களுக்கு க்ளோசஸ்ட் டு ரியாலிட்டியோட எல்லா கேரக்டருமே ஒன்றி தான் இருக்கும். ஏதாவது ஒரு டயலாக் எப்போ பார்த்தாலும் கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். லைஃப்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அந்தந்த பீரியடுக்கு இன்சிடென்ட்டுக்கு எனக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன் நம்ம வாழ்க்கையில நடக்கிறதே நம்ம நடிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. செல்லமே பண்ணப்பவும் சரி, திருமதி செல்வம் பண்ணப்பவும் சரி, எல்லா டைமும் அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு சீக்வன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி இப்போ செல்லமே செல்லம் இப்போ கரண்ட்ல போயிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னாலும் ஐ எம் த ஒன் டு ரன் த ஃபேமிலி. இப்போ சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் டு ரன். அதே பேட்டர்ல தான் எனக்கு இப்போவும் அந்த மாதிரி எல்லா சீன்ஸோட எல்லா பீரியட்லும் எனக்கு கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ துளசியில் இப்போ என்ன சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கு? இல்லை அது உண்மையான கேரக்டர் தான் போயிட்டு இருக்குது. வெரி கிரீடி கேரக்டர், இவர் அடக்கிற கேரக்டர் அகேன். ஸோ சிம்லர் டு அந்த ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ரோஜா விட கொஞ்சம் மாறி இருக்கு. என்னன்னா வந்து ரோஜாவில் வந்து டோட்டலாக சரண்டர் ஆயிருப்பேன். இங்கே சரண்டர்லாம் கிடையாது. எழுத்தும் பேசுவேன், தேவையில்லாத விஷயம்லாம் பண்ண, எதுக்கு இந்த வேலைலாம் பண்ணுற நீ, ப்ளஸ் அந்த காமிக்கும் விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்த்து பண்ணும்போது சில இடங்களில் இடிக்குது எனக்கு, என்னடா இது பண்ணுறது கரெக்டாக இல்லையா. சில இடங்கள் இவங்க மேலே கோவக்கூடப்படுவேன். நான் இப்போ கூட இப்போ லாஸ்ட் ஷெட்யூல் பேக்கப் பார்க்கும்போது நான் சொன்னேன் ஒரு சீன் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஷூட் பண்ணுறது லேட் ஆகிடுச்சு, முடிச்சோன்னே கிளம்பிட்டாங்க. நான் கூப்பிட்டு சொன்னேன் யூட் ஹவ் டன் திஸ் பெட்டர் அப்படின்னு. நான் யூட் ஹவ் டன் திஸ் பெட்டரு, ஏன்னா ஐ நோ த கெப்பாசிட்டி ஆஃப் அ ஸ்கேல் எனக்கு தெரியும். காவியா நீங்கள் வந்து நல்லா பண்ணியிருக்கலாமே இதை நீங்கள் அப்படின்னா. இல்லை தேவ் இந்த டைமுக்கு மேலே என்ன தேவ் இதெல்லாம் அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல, பட் சி நம்மளோட ஒர்க்கிங் ஸ்பேஸ் அதுதான், அது நீங்கள் மட்டும் என்றைக்குமே விட்டுறாதீங்க. அதை விட்டிங்கன்னா யூ வில் நாட் பி அன் ஆர்டிஸ்ட். ஸோ அந்த ஆர்டிஸ்ட் அந்த ஸ்பேஸில் ஒர்க் பண்ணிட்டு போயிடுங்க, அதுக்கப்புறம் கோபுரத்தில் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்றது. அண்ட் இன்னொன்று சார் மேம், நம்ம பார்த்தது என்னன்னா நம்ம எல்லாருக்குமே நம்ம அந்த ஒரு ஷோ அந்த ஒரு மொமெண்ட்னு பார்க்குறோம் இல்லையா, அது முடிச்சதுக்கப்புறமா காலத்துக்கும் அது இருக்க போகுது. பல வருஷமா அது டாக்குமெண்டடாக ஒரு சோஷியல் மீடியாலேயோ இல்லை நம்ம சேனல் சன்னெக்ஸ்லேயோ அது இருக்க போகுதா. நம்ம அந்த டைமில் அதை பண்ணிட்டு ஒரு செகண்ட் நமக்கு மிஸ் ஆனாலும் திரும்ப போய் பார்க்குறப்ப 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளால அழிக்க முடியாது. அந்த மொமெண்ட் வந்து அது அப்படியே தான் இருக்கும். இது வந்து லாஸ்ட் 10 இயர்ஸாக தான் இப்போ நம்ம இந்த சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடியது. அதுக்கு முன்னாடி எப்போ பண்ணாலும் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதாவது 2010 நாங்கள் பண்ணப்போலாம் எங்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, சீரியல் பண்ணிங்கன்னா டுடேஸ் நியூஸ் பேப்பர், டுமாரோஸ் வேஸ்ட் பேப்பர். அப்போ கிடையாது, சோஷியல் மீடியா கிடையாது. அப்போ இதெல்லாம் திருப்பி இவ்வளோ பெருசாக இல்லை வெயிட் பண்ணுற மாதிரி நாங்கள் பார்க்கறதுக்கான அன்னைக்கு எப்போவுமே காலையில் போகும்போது இன்னைக்கு நடிப்பெல்லாம் வேஸ்ட் இல்லை அப்படின்னு பேசிப்போம். நியூஸ் பேப்பர் மாதிரி அன்னைக்கு மட்டும் தான் சுட சுட வரும், அடுத்த நாள் அதை நாங்கள் பார்க்கவும் முடியாது.
எங்களுக்கு தெரியாது. அப்போ சிடிஸோ எதுலையுமே கேசட்லையோ ரெக்கார்ட் பண்ணியும் வச்சு டிவியிலேருந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டா உண்டு. அது நாங்களாக தான் பார்த்துக்கணும். இப்போ தான் அதெல்லாம் ரீடெலிகாஸ்ட் ஆகுது. இப்போ தான் சோஷியல் மீடியாக்குள்ளே சீன்ஸாக போட ஆரம்பித்தாங்க. செல்லமே சீரியலோட அந்த ஃபஸ்ட்டு ஷாட் வந்து நாங்கள் 2 பேர் மீட் பண்ண ஃபஸ்ட் ஷாட் வந்து இவங்க ரெக்கார்டிங் வச்சுருந்தாங்க. அதை வந்து எனக்கு விடாங்க, தேவ் இப்படிலாம் நடிச்சிருக்கீங்க பாருங்க நீங்கள், என் கேரக்டர் அந்த மாதிரி நானாமா பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ செம்ம கேரக்டர். அதை வந்து அது செல்லமே இருந்த எபிசோடு இருந்தால் அந்த என்னோட இன்ட்ரோ பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க அது. அது அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீக்வன்ஸு, அதான் சொல்கிறேன், அந்த டைரக்டரல் டச் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். நானா இப்படி நடிச்சிருக்கேன் அப்படிலாம் யோசனை பண்ணுங்க. கேமராலேருந்து எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கும் வந்து இன்றைக்கி அது ரீடெலிகாஸ்ட் பார்க்கும்போதெல்லாம் செம்மையாக இருக்குல்ல. இப்போ நீங்கள் இப்படி சொல்லும் போது எனக்கு ஒரு கேள்வி வருது. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்ம இந்த மாதிரி ஒரு கேரக்டரை எடுத்து சேலஞ்சிங்காக பண்ணி காமிக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்கா, நான் கண்டிப்பாக இது பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு? நான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டரும் பண்ணிட்டேன். தர லோக்கல் கேரக்டர் ஒன்று பண்ணணும்னு ஆசை. செம்ம லோக்கலாக, தர லோக்கல், அதாவது சென்னை பாஷை பேசிக்கிட்டு என்ன அரியா ஐயால குத்திடுவேன். ஸோ தட் கைண்ட் ஆஃப் ரோல் எனக்கு பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. எங்கேயாவது அமையும் கண்டிப்பாக. ஆனால் எனக்கு என்னென்னா, உங்களை பார்க்குறவங்களாம் பார்ஷா வந்து வெளிநாட்டிலேருந்து ஸ்ட்ரைட்டாக இறங்கினவங்க அப்படி உங்களை எப்படி அப்படி காமிக்கிறது நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். இல்லை இது அஜித் சாருக்கும் எனக்கு உண்ட பிரச்சனையே தான். அவரும் தர லோக்கல் பண்ண முடியாது, நானும் பண்ண முடியாது. சரி வேணா, நம்ம இதை பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. அவருக்கு ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா டக்குன்னு சொல்லுங்கள், ரெடியாக இருக்காரு. அண்ட் காவியா, உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். போலீஸ் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை, அதுவும் சன் டிவி அழகான போலீஸ் போலீஸ் கேரக்டர் கிடைச்சது. எனக்கு அதுக்கப்புறமா ஒரு டாக்டர் கேரக்டர் இன்னும் நான் ட்ரை பண்ணல. ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் ரைட் டாக்டர் த்ரூ அவுட் ஒரு டாக்டரா ஒரு ரோல் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. துளசியில வேணா இப்படி வச்சுக்கலாமா, இவங்க உண்மையாலுமே டாக்டர், அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து இங்க இருக்காங்க. நீ டைரக்டருக்கே வந்து சீன் சொல்லி கொடுத்துட்டு இருக்க. அந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு? ஐயோ, எனக்கு தெரிஞ்சதா முதல்ல நான் போட்டு கொடுத்துருவேன். அங்க வந்து மருந்தால குணப்படுத்துறாங்க, இங்க வந்து கல்யாண விருந்தால குணப்படுத்துறாங்க. எப்படி நீ சீன் சொன்னா நான் டயலாக்ஸ் இது வேணா மாத்தலாம் சார், இதை மட்டும் மாற்றவே முடியாது அப்படிங்கிற. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி பேசிட்டு இருக்கிறப்போ, சன் டிவி அதாவது ஹையஸ்ட் எபிசோட் ஒரு சின்ன திரையில் கொடுத்ததும் வந்து சன் டிவி தான். மறக்க முடியாத பல தொடர்களை கொடுத்ததும் சன் டிவி தான். அந்த தொடர்கள்லேயே பல புரட்சிகளை பண்ணதும் சன் டிவி தான். அது லைவ் டெலிகாஸ்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். உங்களுக்கு எப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் சன் டிவி எந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்தீங்க, அந்த ஃபஸ்ட்டு ஷாட் எப்போ? ஃபர்ஸ்ட் வாஸ் மேக்லா ஃபார் சன் டிவி. இந்த வெரி ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸும் மேக்லா கூப்பிட்டு ஒரு ஹீரோயின், அதாவது லீட் கேரக்டரோட ஃப்ரெண்ட் ரோல் த்ரூ அவுட்டாக. சுத்தமாக நடிக்கவே தெரியாது, சீரியல் கேமரா எதுவுமே தெரியாத ஒரு டைமில் நல்ல ப்ராஜெக்ட், பீக் பீரியடில் இருந்த ஒரு ப்ராஜெக்டில் ஐ காட் அ வெரி குட் ஆஃபர். நல்லா போச்சு. விக்ரமாதித்யன் சார் தான் டைரக்ட் பண்ணார். சேம் விக்ரமாதித்யன் சார் செல்லமே பண்ணும்போது கூப்பிட்டு காஸ்ட் பண்ணுவோம். தட் வாஸ் அமேசிங் ஹிட். அதுதான் எனக்கு வந்து மறக்க முடியாத தருணம். எனக்கு வந்து சீரியல் அப்போ நடிக்கும்போது இது எப்படி இருக்கும், இது ரீச்னு உனக்கு தெரியாதுன்னு நாங்கள் நல்ல பெரிய ரோல் பண்ணுறேன். நான் சொன்னேன் லைக் ரீச்னா என்ன எனக்கு தெரியலையே அப்படின்னு. இதோட அவுட்புட் டெலிகாஸ்ட்க்கு அப்புறம் பாருன்னு எனக்கு அங்கே இருக்க எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது எனக்கு தெரியாது. ஆல் ஆஃப் சடன் லைக் டெலிகாஸ்ட் வர ஆரம்பிச்ச பிறகு பீப்புள் ரெகக்னைஸ். அப்போல்லாம் டிஆர்பி வந்து சொல்ல முடியாத அளவில் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்குறவங்க ஏபிசிடி எல்லா க்ரௌடுமே பார்க்கும். அங்கே போய் ஒரு ரோடில் அன்றைக்கி பெட்ரோல் போடுறதுக்காக நின்னேன். பெட்ரோல் பங்க்ல இருந்து எல்லாரும் வந்து சுத்திக்கிட்டாங்க. எனக்கு ஆக்சுவலா சீரியலுக்காக சுத்துறாங்கன்னு தெரியல, ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சா பங்க்ல, என்ன நடந்துச்சு, நான் இறங்கி பெட்ரோல் போட்டேன். நின்ன செகண்டுக்கு அந்த பெட்ரோல் பங்க்ல இருந்து அவ்வளோ பேரும் வந்து நின்னுட்டாங்க. எனக்கு நான் ப்ராப்ளம் நினைச்சுதான் பார்த்தா அதுக்கப்புறம் திவேர் ஆல் லைக். அப்போ போட்டோ போன் அந்த செல்ஃபி பேட்டர்ன் கிடையாது. So that's the reach of Sun TVங்கிறது. ஓ இததான் சொன்னாங்களா, இதுதான் இப்படி இருக்குமா அதோட மாற்றம்ங்கிறது அன்னைக்கு தான் அது எனக்கு லைஃப் டைம் மறக்க முடியாத ஒரு தருணம். இல்லை ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லுவாங்க என்னன்னா, நம்ம சன் டிவி பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரேமில் வந்தால் கூட வெளியே எல்லாருக்குமே வந்து ரிஜிஸ்டர் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சூப்பரான நெட்வொர்க் கூட. உங்களோட ஃபர்ஸ்ட் ஷாட், ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து சன் டிவியில் பார்த்தீங்கன்னா குடும்பம்னு ஒரு சீரியல் வந்தது. அந்த சீரியலில் வந்து ஐ பிளேட் வெரி ஸ்மால் ரோல், ஒரு பெய்ட் கில்லர் கேரக்டர். கே ரங்கராஜன் சார் தான் டைரக்டர். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டே கில்லரா? ஆமாம், கில்லர் ப்ராஜெக்ட் அது ஆக்சுவலி. ஸோ அதில் கே ரங்கராஜன் சார் டைரக்டரு. ஸோ அந்த சீனில் நான் போய்ட்டு ஒருத்தனை வந்து குத்திட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும். ஸோ சில கசப்பான சம்பவங்களும் நடந்ததில்ல, எல்லாம் நடந்து முடிச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு ஷாட்டு. என்னென்னா
மேடம் சிவகுமார் சார் 2 பேரையும் கூப்பிட்டு இவன் தான் அந்த அரிசி மூட்டை கேரக்டர் பண்ண போகிறான் அப்படின்னு. இல்லையே நீங்கள் எஸ்பிபி சரணை தானே ஓகே பண்ணி வச்சுருக்கீங்க. இல்லை சரண் சாரோட இவர் கொஞ்சம் நல்லா இருப்பார் அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணிட்டாங்க. சரி ஓகே முடிஞ்சு போச்சு. 6 மாதம் கூப்பிடுங்க என்ன. நானும் வரோம் அது வராதா நம்மளுக்கு அப்படின்னா. அப்போ ஒரு நாள் வல்சராக்கம் ஷூட்டிங் பண்ணும்போது கூப்பிட்டு நான் அதான் தாடி எடுத்துடாதரா அப்படின்னாரு. ஏன் சார்னா அப்போ கேரக்டர் சொன்னார், இந்த மாதிரி அவர் பிள்ளைங்க டாக்டர் ரோல் பேசிக்கலி லேசியான டாக்டர், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ஓகே நம்மளுக்கு உண்டான கேரக்டர் கிடச்சிருச்சு அப்படின்னு நாங்கள் சந்தோஷப்பட்டு ஃபஸ்ட்டு ஷாட்டே ஸ்விம்மிங் பூலில் உட்காந்துட்டு இருப்பேன். க்ரீன் கலர் டிஷர்ட், நோ ரூல்ஸ்னு போட்டிருக்கோம். நோ ரூல்ஸ்னு போட்டிருக்கோம். வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து கூப்பிட்டு எனக்கு காஃபி ஒன்று கொடுங்கண்ணா. அப்போ சிவகுமார் சார் ப்ரஷ் பண்ணி ஆடினார். பண்ணலை, எதுக்கு நான் காஃபி கேட்குறேன், அடுத்து நான் டிஃபனே சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி கூட டிஃபன் சாப்பிட ஓடி போடுவேன். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஷாட் நான் பண்ணது. அப்பா இன்னும் வந்து நேத்து மாதிரி இருக்கு இல்லையா, அதை நீங்க சொல்றப்ப வந்து 29-30th இயர் இது இண்டஸ்ட்ரியில் வந்து. ஸோ ஸ்டில் ஹாப்பி டு பி கனெக்டட் வித் சன் டிவி. இன்னி வரைக்கும் நான் வந்து 99% சீரியல்ஸ் பண்ணது சன் டிவியில் தான். ஸோ இன்றைக்கும் வந்து நான் 2 சீரியல் பண்ணிகிட்ருக்கேன் சன் டிவியில். ஸோ வெரி ஹாப்பி டு பி கனெக்டட், டு பி அசோசியேட்டட் வித் சன் டிவி. அண்ட் 2 பேரை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் நல்லா ஆக்டர்னு தெரியும். அதை தாண்டி நிறைய ஸ்கில்ஸ்லாம் இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிளேபேக் சிங்கர். தேவனை தெரியும்ல, ஆமா சர்ப்ரைசஸ் எல்லாம் இருக்கு. டான்ஸ் ஆடுவாரு, பயங்கரமா டான்ஸ் ஆடுவாரு, பாட்டு பாடுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஓரளவுக்கு டான்ஸ் ஆடுவேன். பாட்டு நான் இதுவரை லைஃப்பில் பாடினதே கிடையாது. அது பாத்ரூம் சிங்கர் கூட கிடையாது. நான் அதுக்கான ஒரு காலம் வரும்னு சொல்லிட்டீங்கல்ல. வரும். இந்த குடும்பம் மக்கள் பார்த்தாங்களா பார்ப்பாங்க. முதலாவதாக காவியா பாப்பாங்கங்கிற அப்படியெல்லாம் இல்லன்னு சொல்லணும். என்னது இந்த கொடுமையும் பார்த்தாகணுமா? பாப்பாங்க அப்படின்னு. நான் அந்த பாப்பாங்க இல்லை, நான் அங்கே போகலான்னு. ஐயோ நீங்க இவங்க அந்த பாப்பாங்கன்னு போயிட்டாரு. ஸோ அந்த காவியா, அதாவது நான் கேள்விப்பட்டிருக்கோம் நிறையா பாடல்கள் வந்து நீங்கள் பாடியிருக்கீங்க, உங்களுக்கு பாட பிடிக்கும். அப்படிங்கும்போது எங்களுக்காக வணக்கம் தமிழா வந்தாலே நாங்கள் கண்டிப்பாக செகண்ட் ஷோ ஆடுவோம். பட் இன்னைக்கு வந்து நிறைய நம்ம பேசிட்டோம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இன்னும் பேசுகிறது நிறையா இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, காலையில் 1/2 hour தான் இருக்கனால கம்மியாக பேச முடிஞ்சுது. பட் இந்த ஒரு அழகான தருணத்தில் உங்களை பாட்டு பாட வச்சு கேட்கணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ எங்கள் மக்களுக்காக ஒரு அழகான பாட்டு, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. Allegra, 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 Ale, Allegra, 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 Ale. இந்தியா பொண்ணு தாங்கோ, இட்டாலி கண்ணு தாங்கோ, நான் ஒரு மின்னல் தாங்கோ, தில் இருந்த வாங்கோ, மினியே மேக்னெட் தாங்கோ, வாழ்க்கையை சாக்லேட் தாங்கோ, நான் ஒரு மின்சாரங்கோ, தள்ளி நின்று போங்கோ, ரெட் வைன் பாட்டில் நான், காஷ்மீர் ஆப்பிள் நான், கூல் டே ஏஞ்சல் நானே. Allegra, 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 Ale. ஆக்சுவலாக கவி உங்களோட நேட்டிவ் இது சென்னை தான். சென்னை தானா? பட் எங்களுக்கு இந்த பாட்டு கேட்கும்போது இங்கிலாந்துலேருந்து யாரோ இங்கே இறங்கி வந்து அவங்க தமிழ் பாடின மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு சீரியஸா. ஆக்சுவலி இந்த பாட்டை அட்டெம்ப்ட் பண்றதுக்கே ஒரு தனி தைரியம் வேணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியான பாட்டே கிடையாது. அசால்ட்டா அப்படியே எஃபர்ட்லெஸ்ஸா பாடிட்டீங்க. தேங்க் யூ. இப்போ நம்மளுடைய அண்ணன் காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. தக் 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 தக். காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. வாசக்கதவ ராசலட்சுமி தட்டுகிற நேரம் இது. இது தட்டுனா தட்டட்டும், தட்டுனா தட்டட்டும், வந்தது காவேரி தான். சூப்பர். பாத்தீங்களா, நீங்க 2 லைன் பாடினாலே நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கான்சர்ட் மாதிரி ஹாப்பி. அதாவது என்னன்னா நீங்க சூஸ் பண்ற பாட்டாகட்டும், உங்களுக்கு ஆக்சுவலா அந்த வந்து இருக்கு, நீங்க அதை வந்து வெளியே வந்து கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. சீக்கிரமா அதை வெளியே கொண்டு வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். அதுக்கப்புறம் எல்லா கான்சர்ட்டுக்கும் உங்களையும் கொண்டு போயிடுவாங்க. எஸ், கான்சர்ட்லயும் இந்த காம்போ ஹிட் ஆச்சுன்னா சூப்பரா இருக்கும். ஓகே. அண்ட் சீரியஸாக வந்து நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இன்றைக்கி வணக்கம் தமிழா எங்களுக்கு ரொம்பவே பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் இந்த காம்பினேஷன் நாங்கள் வந்து ரொம்ப நாளாக நாங்கள் டிவியில் பார்த்து வச்சுருக்கோம், அண்ட் நேரில் வந்து நாங்கள் வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ பண்ணுற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு உங்களுடைய பழைய விஷயங்கள்லாம் திருப்பி நாங்கள் கேட்கும்போது உங்களுக்கும் நிறைய மெமரியான விஷயம்லாம் உங்கள் மைண்டில் வந்து போயிருக்கும். அதை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எஸ், துளசி குடும்பத்தில் அருள் அண்ட் லதா என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு நாங்கள் ஆர்வமாக இருக்கோம். தேங்க்யூ.
தேங்க்யூ Thank you for the opportunity. Thank தேங்க்யூ சன் டிவி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ